அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான கன்னி ராசியில் நடைபெறவிருக்கும் புதன் ஆதித்ய யோகம். இந்த புதன் ஆதித்ய யோகம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. கன்னி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய இணைவு தான் புதன் ஆதித்ய யோகம். சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பிளான் பண்ணி அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லாங்க. ஈஸியாக அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க. தனக்கு ஒரு விஷயம் தவறு அப்படின்னு பட்டுச்சுன்னா அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. அப்படியேற்பட்ட திறமைகளை கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இவங்களோட வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகள் மற்றும் மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை அப்படிங்கிறது கிடைக்குங்க. அந்த மரியாதையும் மற்றவங்க தனக்கு கொடுக்கக்கூடிய அதாவது சுய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள், இது எல்லாத்தையுமே எந்த சூழ்நிலையிலும் தப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா எல்லா விஷயமுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தெளிவான முறையில் செஞ்சு அதை துல்லியமாக சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறதே வந்துட்டுருக்குங்க. என்னால் எந்த விஷயத்தையும் சரியாக பண்ண முடியல, நான் பிளான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இல்லை இதில் ஏதாவது தவறுகள் இருக்கான்னு சொல்லி நிறைய விஷயத்தை யோசித்து நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆரம்பித்து செய்கிறேங்க. ஆனால் அது இன்றைக்கி நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. எதுவுமே என்னுடைய கண்ட்ரோல்லையே இல்லை. நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நடக்குதான்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு விதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு இழப்புகள் நினச்சிங்களோ அந்த இழப்புகளை மீட்டெடுத்து அந்த இழப்புகள் வெளியே வந்துட்டுங்க, அந்த இழப்புகளையே ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஏன்னா ஒரு வேலையில் இருந்தோம், திடீர்னு அடுத்த வேலை கிடைக்காமலே இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனதுனால தான் இன்றைக்கி அடுத்த வேலை எனக்கு சரியான விதத்தில் கிடைக்கல. இப்போ என்னால் வேலையில் சரியான விதத்தில் மறுபடியும் தொடர்ச்சியாக இருக்க முடியலன்னு சொல்லி யோசிக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தையே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு வேலையில் இருக்கும்போது இன்னொரு வேலையை கிடைச்சதுக்கப்புறமா இதை ரிசைன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சில யோசனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டங்கள். அப்போ புதிய வேலையை தேடுவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பதவி உயர்வுகளும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறது மேலும். ஏன்னா ஃபாரினில் போய் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறேன், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது வரைக்கும் எனக்கு இருந்து வந்த இழப்புகளை சரி பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்ருக்கேன். ஆனால் என்னுடைய வருமானங்கள் மொத்தமாக கடன் அடைப்பதற்கு, இஎம்ஐயை கட்டுறதுக்கு இதுக்கே போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது சேலரி, அதாவது ப்ரொமோஷன் ஏதாவது கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அதில் நான் பெரிய லெவலுக்கு மூவ் பண்ண முடியும்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைச்சி அதில் ஒரு நல்ல தரமான சேலரி அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணால் இந்த காலகட்டங்களுக்கு அது செட் ஆகும்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேங்க. ஆனால் இன்றைக்கி என்னால் கண்டினியூ பண்ண முடியல, ஆரம்பித்த இடத்துலையே தான் நிற்கிறேங்க. நிறைய பேர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது மட்டும்தான், அதை தொடங்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. சில பேருக்கு ஆல்ரெடி போயிட்டுருக்கிற பிஸ்னஸ் மந்த நிலையில் இருக்குங்க. என்னால் அடுத்த லெவலுக்கோ அல்லது அது ப்ராஃபிட்டாக பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலுங்க. அதே நேரத்தில் அந்த தொழிலில் இருந்த லாஸை சரி பண்ணுறதுக்கோ, அதே நேரத்தில் அந்த லாஸ் எல்லாம் சரியாயிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. நானாக சொந்தமாக சில முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்கேங்க. அந்த முயற்சிகள்லாம் ஈடேறுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக
முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்களில். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத ஒரு சில சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் ஜாதக பொருத்தங்கள் இல்லாமல் இருக்குது, அல்லது எங்களுக்கு பிடிச்சிருந்தா பொண்ணோட சைடில் வேறு எதிர்பார்த்துட்ருக்குன்னு சொல்கிறதும், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலைன்னு சொல்லி ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி மாற்றி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் திருமணம் சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெருசாக இல்லைங்க, ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண முடியாதனால திருமணம் அப்படிங்கிறது ஒன்று தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அதே நேரத்தில் திருமணம் ஆன நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே, அதாவது லவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தீருங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அவங்கள கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு கோயில் குளங்களுக்கு போகிறதோ அல்லது சுற்றுலா செல்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. பிள்ளைகளோட தேவைகள் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வீடு வாங்கக்கூடிய யோகமோ, நிலம் வாங்கக்கூடிய யோகமோ, அதாவது ஒரு புதிய ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வண்டி வாகனங்கள் மாற்றத்துக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு வீட்டு வேலையை செஞ்சு முடித்து அந்த வீட்டுக்கு கூடிய விரைவில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், எந்த பிரச்சனை எதுவுமே இல்லைங்க, நாங்களாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா நான் என்னோடய லைஃப்பில் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் மறந்து இன்றைக்கி ஒரு புது வாழ்க்கையில் என்ட்ரி ஆயிருக்கேன். அந்த வாழ்க்கையை நான் நினச்சபடி எனக்கு சரியான விதத்தில் அமையல. இந்த நிலை இதே நிலை நீடிச்சிருந்ததுன்னா இந்த லைஃப் விட்டு வெளியே போகிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் இது எல்லாத்தையும் கடந்து ஏதாவது ஒரு விதத்தில் இதை சரி பண்ணணும், பிரிந்த நபர்கள் 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். அது எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. தேவையற்ற மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் செலவுங்க, எங்கே பார்த்தாலும் திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு வருது. எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு சில செலவுகள் இழப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. அதை சரி பண்ணவே முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் மருத்துவம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறது விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சின்னதாக தேவையில்லாத சில விரயங்கள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களோட கல்வியில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறதாகலும் கல்வி சம்மந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அந்த விரயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது அந்த குழந்தைங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட சில அதாவது ஃபீஸ் கட்டுற மாதிரி சில சூழ்நிலைகள், புக்ஸ் வாங்குறதுக்கு சில செலவுகள், அல்லது அந்த குழந்தைங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் செய்வதற்கான சில வீண் விரயங்கள் அப்படிங்கிறது வருங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல சுப பலன்களாக தான் இருக்க போதுங்க. கடனை எப்படியாவது அடைக்கணுங்க, ஏதாவது ஒரு பொருளை விற்றாவது இந்த பிரச்சனையை தீர்த்துடணும். ஏன்னா கடனால் இன்றைக்கி நிறைய அவமானங்களும் நிறைய வலிகளும் வேதனைகளும் சந்திச்சிட்ருக்கேன். கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறேங்க. இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று பண்ணி அதை சேல் பண்ணிட்டோன்னா இந்த கடனெல்லாம் அடைக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் என்னால் சரியாக பண்ண முடியல. தேவையற்ற வம்பு வழக்கு வில்லங்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த நிலைகள் மாறுங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை கரெக்டான நேரத்தில் சேல் பண்ணுவீங்க. புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள், விரயத்தை போக்கி சில சுபவிரயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த இடத்த விற்றா தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா அதுக்குண்டான யோகத்தையும் இந்த காலகட்டங்களில், இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்களில் துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் நல்ல வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.